வந்து பார்த்தாங்க. டீன் வந்து முதல் நாள் வந்து பார்த்துட்டு போனதோட சரி. கலெக்டர் அம்மா இது வரைக்கும் எங்கள்கிட்ட வர கிடையாது. எதனால அவங்க வரல? ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதுனா மட்டும் கலெக்டர் அம்மா உடனே அங்கே வர்றாங்கல்ல. இத்தனை பேர் 40 பேருக்கு மேலே நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். கடந்த 4 நாளாக இங்கே நாங்கள் இருக்கோம். ஏன் அவங்களுக்கு தெரியாதா? ஹாஸ்பிட்டல் என்ன இடம்னு அவங்களுக்கு தெரியாதா? எங்களோட கேள்வி அதுதான். என் பேர் கோமதி சார். ஃபண்டை வந்து எதிர்பார்த்து வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து இங்கே வந்து ஃபண்டு தருவீங்க, நீங்கள் வந்து 1 லட்சம் உடனே வந்தோம். அங்கிருந்து வேலைக்கு முடிச்சு உடனே வந்துட்டாங்க. மெடிக்கல் வந்து பார்க்குறோம், மூச்சில் பேச்சில் அப்படியே கிடக்குறாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்க்குறேன், எதுவுமே இல்லை, ரொம்ப சரிட்டு இருக்கு, எதுவும் பேச்சில் மூச்சில் யாருமே வந்து பார்க்கவே இல்லை. மறுநாள் எக்ஸ்ரே எல்லாம் ரிப்போர்ட்லாம் எழுதி கொடுத்தாங்க. இவ்வளோ பெருசில் எந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சுக்காரு? ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சொன்ன 10 செகண்டில் 10 நிமிஷத்தில் அடிச்சு கொண்டு வராங்க. அது எல்லாத்துக்கும் வந்து காலை டிஸ்சார்ஜ் இருக்கு. அவங்கள வந்து சொன்னாங்க டிஸ்சார்ஜ் இங்கே இருக்கணுமா, நாளைக்கு தான் போகணும், இவங்களும் நாளைக்கு போகணும். நாங்கள் பாதி பேருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து நாளைக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கு, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாரையும் டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? மோஷன் போலன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கல. அதுக்கு சொல்லியிருக்காரு டாக்டர், சொல்லியிருக்காரு பைபிள்ல இருக்குமா, அதுக்கு வந்து நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா தானா வந்துடும். இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்திருந்தா அங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துருந்தோம்னா அதுக்கு மெடிசன் சொல்லியிருந்தா தூக்கத்துக்கு மெடிசன் இல்லையா, மூச்சு போறதுக்கு மெடிசன் இல்லையா? மேனேஜர் தான் மேனேஜர் நம்மளோட தான் இருக்கிறாரு. இந்த வேலை அன்னைக்கு பார்த்து வேலை அவரே குறைக்கான தீர்வு அதுக்கு மேடம் ஏன் வரல? இன்னொன்று எங்கள் கம்பெனிக்காரங்க ஏன் வரல? இன்னொன்று மேனேஜரும் இங்கே தான் ஐசியூவில் இருக்காரு. அவரால் இன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு அவரும் இங்கே தான் மேலதிகாரி ஏன் வரல? அவரோட மேலதிகாரி ஏன் வரல? இங்கே உள்ள 30-40 பேர் பிடிச்சிக்க பிடிச்சிக்கன்னு அவங்க அப்பப்போ அந்த உயிரை காப்பாற்றினவங்க. இங்கே பார்த்துக்கிற எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் 4 பேர் வரணும் போல் இருக்கு. நாங்கள் அத்தனை பேரை காப்பாற்றணும். அந்த டாக்டர் மேடம் எதுக்காக எதுக்கு ஃபண்டுக்காக படுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க இன்னொரு டாக்டர் எதுக்கு சொல்லியிருக்காங்க, ஃபண்டெல்லாம் வராது, ஒன்றும் வராது, நீங்க வேலைக்கு போய் சம்பளத்துக்கு சம்பளம் போய் சும்மா தான் போகணும்னு எதுக்கு அவங்க சொன்னாங்க. அந்த டாக்டர் எதனால வந்து இப்படி பேசினாரு அப்படின்றது தெரியணும். யார் சொல்லி கொடுத்து பேசினாங்க, நீ என்ன நடிக்கிறியான்னு கேட்டாங்க, அது எதுக்கு கேட்டாங்க அது தெரியணும். யார் சொல்லி கொடுத்து கேட்டாங்க அப்படின்றது தெரியணும். இவங்களுக்கு ஒர்க் பண்ற இவங்களுக்கே இவ்வளவு அலட்சியம்னா மெடிக்கல் வரவங்க ஏன் மெடிக்கல் வரதுக்கு ஏன் பயப்படுறாங்க? இவங்க ஏதாவது பண்ணி செத்துருவாங்கன்றதுனால மெடிக்கலுக்கு யாரும் வரது கிடையாது. மெடிக்கலுக்கு இவ்வளவு அலட்சியம், மெடிக்கல்னால இவ்வளவு அலட்சியம் தானா? எதுக்கு இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க? இவங்களுக்கே இவ்வளவு அலட்சியம்.